ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பாவம் மனுஷன் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாருன்னு தெரில. வாய்ப்பு கிடச்சிது, உண்மையை போட்டு பட்டுன்னு உடச்சிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சமூக அவலத்துக்கு எதிராக போராட வேண்டிய திமுக வந்து எப்போவுமே விசிகா பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு செயல்பட்டுட்டு கிரெடிட் ஸ்கோர்ஸ் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அள்ளிட்டு போயிடுவான். சாதி எதிர்த்து போராடும் போதும் சரி விசிகா பின்னாடி திமுக ஒளிஞ்சிக்கும். அதே மாதிரி மதவாதிகளுக்கு எதிராக போராடும் போதும் சரி இது நம்ம விசிகாவுக்கு பின்னாடி திமுக ஒளிஞ்சிப்பாங்க. பாஜகவை எதிர்க்கும் போதும் சரி அப்பயும் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒளிஞ்சிப்பாங்க. அது கல் முள் காடு திருத்தி காடு கழனிகளை அமைத்து விதைத்த விவசாயத்தின் பலனை பண்ணையார்கள் அனுபவிப்பார்கள். அதே மாதிரி தான் இதுவும். இதில் விசிகா சாதிக்கு எதிராக போராடும்போது பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டியார் செட்டியார் கவுண்டர் இசை வேளாளர் மாநாட்டில் போய் கலந்துப்பாங்க. விசிகா இந்துத்துவ சிந்தனைகளுக்கு எதிராக போராடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்க அப்போ ரங்கராஜ் பாண்டேவுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் மரியாதை பண்ணுவாங்க. இதாங்க விசிகா தொண்டர்களோட மனவேதனைக்கு காரணம்.